السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وأمات المؤمنين. أوصيكم عباد الله بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை குறித்து குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக இறை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். இந்த புனித இஸ்லாமிய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, அதனுடைய ஏவல் விளக்கல்களை பேணியவர்களாக, இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்று குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் சகல நிலைகளிலும் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் அர்பைனுடைய நாட்களாக இருக்கிறது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எழுச்சி போராட்டத்தை, அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுகின்ற இந்த நாட்களில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பக்தர்கள், ஆதரவாளர்கள் அவர்களை தரிசிப்பதற்காக வேண்டி, குறிப்பாக இந்த சபர் மாதம் 20ஆம் தேதி அர்பைன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளை முன்னிட்டு கர்பலாவை நோக்கி பயணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அர்பைன் என்று சொல்லப்படுகின்ற சஃபர் மாதம் 20ஆவது நாளில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பக்தர்கள், ஆதரவாளர்கள் ஒன்று கூடுகின்ற அந்த நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நிலையில் அது இருக்கும். எனவே இந்த உயிரோட்டமான நிகழ்வில் நாங்களும் எதிர்வரும் காலங்களில் பங்கெடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என இந்த இடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்று உலகில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மனித விடுதலை சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அல்லது ஒடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், உலக மேலாதிக்க சக்திகளுக்கு எதிராக உயிர்ப்போடும் எதிரெழுச்சியோடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனையின் சித்தாந்தத்தின் பக்கம் இன்று உலகத்தின் கவனம் திரும்பியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சிந்தனை சித்தாந்தம் முகம்மதியத்தில் கருவுற்று அளவியத்தில் அடைகாத்து பரிணமித்து ஹுசைனியமாக அது பெருவெடிப்பை எடுத்த போது, அது மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய மனித விடுதலை தத்துவமாக, சிந்தனையாக இது மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹுசைனியம் என்று சொல்வது, ஹுசைனியா, அதாவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடுதலை சிந்தனையை, அவர்களுடைய போராட்டத்தை, அவர்களுடைய எழுச்சி கோட்பாடுகளை முன்னிறுத்துகின்ற இந்த சிந்தனை எந்த சமுதாயத்தில் நன்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஹுசைனிகளாக மாறி சர்வதேச மேலாதிக்க சக்திகளுக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக, அட்டூழியத்துக்கு எதிராக, கொடுங்கோன்மைக்கு எதிராக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்கள் மாறுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மறைந்த இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர், தியாகிய ஷஹீத் இமாம் சையீத் அலி ஹாமனேயி அவர்கள் தொடர்பாக தற்போதைய இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர் இமாம் சையீத் முஜ்தபா ஹாமனேயி அவர்கள்
கூறிய ஒரு வார்த்தையை நாங்கள் இவ்வாறு பார்க்க முடிகிறது. அதாவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியிலும் அவருடைய கொள்கை மற்றும் இலட்சியத்துக்காகவும் அநீதிக்கு எதிராக தங்கள் இரத்தத்தை சிந்தும் மனிதர்களே உண்மையான ஹுசைனியர்களின் வரிசையில் இடம்பெறுகின்றனர். அவர்களின் இரத்தம் மண்ணில் சிந்தப்படும் அந்த கணத்தில் இஸ்லாமிய உம்மத் விழித்தெழுகிறது. அந்த நேரம் ஆசூராவுடன் ஒன்றிணைந்து அந்த இடம் கர்பலாவாக உருமாறுகிறது என்பதாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எழுச்சி சிந்தனை, அவர்களுடைய அந்த போராட்டம், அவர்கள் அந்த போராட்டத்திற்காக வேண்டி முன்வைத்த காரணங்கள், இவைகள் அனைத்தும் இஸ்லாமிய உலகில் மாத்திரமன்றி ஏனைய சமுதாயங்களிலும் ஏனைய நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சில நாடுகளில் அந்த நாடுகளின் விடுதலைக்கான ஒரு அடிப்படை சிந்தனையாக கூட மாறி இருப்பதை நாங்கள் காண முடிகிறது. மகாத்மா காந்தி அவர்கள் கூட தன்னுடைய இந்திய சுதந்திர போராட்டத்தின் உந்து சக்தியாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த போராட்டம் பல்வேறு அடிப்படை கோட்பாடுகளை எங்களுக்கு உருவாக்கி தருகிறது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரட்சி என்றால் என்ன, புரட்சியாளர் என்பவர் யார் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சத்தியத்தின் அளவீடாக அவர் இருக்கிறார். அதே போன்று மானுட விடுதலைக்கான கோஷமாக அவர் இருக்கிறார். அதே போன்று முகாவமா என்று சொல்லப்படுகின்ற எதிரெழுச்சியின் குறியீடாக அவர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போராட்டம் நன்கு அறியப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சரியாக அறிந்து கொள்ளாத ஒருவரால் அந்த போராட்டத்தின் உன்னத நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இமாம் ஹுசைன் யார் என்பதை எதன் அடிப்படையில் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம்? உண்மையில் குர்ஆனிய கண்ணோட்டங்களிலூடாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோமா? அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவினூடாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புரிந்து வைத்திருக்கின்றோமா? அல்லது சாதித்து காட்டிய உலக அறிஞர்கள் தலைவர்களின் கூற்று ஊடாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோமா? அல்லது எங்களுக்கு கர்பலா வரலாறு தெரியுமா? கர்பலா புரட்சி பற்றி நாங்கள் அறிந்த விடயங்களூடாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோமா? எங்களுடைய புரிதல் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் விளங்கி கொண்ட விதம் மிகவும் தவறான ஒன்றாக சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யசீதையும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரே தட்டில் ஒரே தராசில் வைத்து அளவிடக்கூடிய நிலையில் தான் இன்று நிலைமை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் சஹாபாக்களுடைய விடயத்தில் அவர்கள் ஏதாவது தவறு புரிந்திருந்தால், ஒரு குற்றம் செய்திருந்தால் அதனை பொருட்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை, அவர்கள் எதை செய்தாலும் ஷரியத்தின் முன்னால் அவர்கள் தண்டிக்கப்படாத நிலையில் இருக்கிறார்கள் என்ற தவறான சிந்தனைகளின் அடிப்படையில் தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரான யசீதின் அந்த கொடூரத்தை யாரும் குற்றமாக, அது ஒரு தவறான செயல் என்று கண்டிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுவதில்லை. எங்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் ஷரியாவின் குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றி இருந்தார்கள். இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் என்பது ஒருவர் மது அருந்தினால், களவெடுத்தால், விபச்சாரம் புரிந்தால் அதற்குரிய தண்டனையை வழங்குவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் அப்படியான ஷரியத் சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி இருந்தால் யாருக்கு நிறைவேற்றினார்கள்? யாருக்கு நிறைவேற்றினார்கள்? சஹாபாக்களுக்கு தான் நிறைவேற்றினார்கள். சஹாபாக்கள் தப்பு செய்த போது, சஹாபாக்களில் சிலர் திருடிய போது, சஹாபாக்களில் சிலர் விபச்சாரம் புரிந்த போது, சஹாபாக்களில் சிலர் மது அருந்திய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் ஷரியத்தின் சட்டத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். சஹாபாக்களாக இருந்தாலும் ஷரியத்து தான், அதுக்குரிய தண்டனையாகத்தான் இருக்கும். இது தொடர்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக கூறிய ஒரு விடயத்தை இங்கே நான் நினைவு கூறுகிறேன்.
எனது மகள் பாத்திமா திருடினாலும் கூட அவருடைய கையை வெட்டுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது ஷரியத் பாத்திமாவாக இருந்தாலும், சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக இருந்தாலும் ஷரியத் சட்டம் அவருக்கு உரியதுதான். ஷரியத் மௌனமாக இருக்காது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி உறுதிப்படுத்தி கூறிய அந்த விடயத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். எனவே யசீத் போன்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய பரிசுத்த குடும்பத்துக்கு செய்த அநியாயங்களை ஒருபோதும் ஷரியத்தோ அல்லாஹ்வோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள், அதனை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு தெளிவோடு இருக்க வேண்டும். உண்மையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யசீதும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கவில்லை. யசீத் ஒருபோதும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிகரான ஒருவனாக இருக்க முடியாது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல் குர்ஆன் சத்தியத்தின் அளவீடாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. முபாஹலா அழிவு சத்திய விடயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்தவ பாதிரிமாருக்கு எதிராக சத்தியத்தில் இருப்போர் நாங்கள் தான் என்று அழைத்து சென்ற அந்த ஐவரில் ஒருவராக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சத்தியத்தின் அளவீடு இது குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த சத்தியத்தின் அளவீடு ஒரு விடயத்தை அசத்தியமாக கருதுகின்ற போது நாங்கள் அந்த சத்தியத்தின் அளவீட்டின் அடிப்படையில் தான் அந்த விடயம் அசத்தியம் சத்தியம் என்பதை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். எனவே இது எங்களுக்கு குர்ஆன் சொல்லித் தருகிற ஒரு விடயம். அதே போன்று சுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் சொன்னது ஹுசைனும் மின்னி வ அன மின் ஹுசைன், ஹுசைனை நானே ஹுசைன், அதாவது சமப்படுத்தி கூறிய இந்த விடயம். ஹுசைன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சத்திய நிலையில் இருக்கிறார். எனவே ஹுசைன் தீர்மானிக்கின்ற விடயம் ஷரியத்தின் அளவீடாக மாறுகிறது. ஷரியத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்கான ஒரு விடயமாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஹுசைன் சத்தியத்தின் அளவீடாக இருக்கிறார் என்று சொன்னால் ஷரியத்தின் அளவீடாக இருக்கிறார்கள். எனவே ஷரியத்தின் ஒரு சட்ட மூலாதாரமாக அவர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விடயத்தில் மிகவும் தெளிவோடு நடந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த போராட்ட நிகழ்வுகள் தொடங்கிய போது அதனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்த சஹாபாக்கள் எத்தனை பேர், அவர்களுக்கிடையில் இருந்த அந்த வேறுபாடுகள் பல படித்தரத்தை கொண்டு அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியாயம் கண்டு அவர்களோடு சென்றார்கள். சிலர் நியாயம் கண்ட போதிலும் அந்த பயணம் கொலையில் முடியும், ஷஹாதத்தில் முடியும் என்பதனால் பின்வாங்கி கொண்டது மாத்திரமல்லாமல் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வதையும் தடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலர் அதனை அநியாயமாக பார்த்தார்கள், யசீதோடு இணைந்து கொண்டு அந்த அநியாயத்துக்கு துணை சென்றார்கள். இப்படியான சஹாபாக்கள் மேற்கொண்ட இந்த அநியாயத்தோடு அந்த சஹாபாக்களை கண்ட தாபியங்களும் அவர்களின் பின் சென்றார்கள் என்பது தாபியங்களையும் நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு விமர்சன போக்கை எங்களுக்கு அதை ஏற்படுத்தி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போராட்டம் இஸ்லாத்தின் ஆரம்ப கால தொடக்கம் இன்று வரைக்குமான ஒரு மதிப்பீட்டை இஸ்லாமிய சமூகம் தொடர்பில், இஸ்லாமிய சிந்தனைகள் தொடர்பில், இஸ்லாமிய இயக்கங்கள் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறது. எனவே நாங்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த நாட்களில் இருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாக்கியம் நிறைந்த நாட்களில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஃபாத் எங்களுக்கும் கிடைக்கின்ற வகையில் எங்களுடைய நல்லமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.
Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina Abil Qasimil Mustafa Muhammad. Allahumma salli ala Muhammad wa ali Muhammad wa ajil wa ala alihi tayyibin tahirin Sayyima aliyin amirul mu'minin wa habibatihi Zahra al-Mardiyya wal Hasan wal Husayn Sayyid al-Shababi Ahlil Jannah وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضي وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي على محمد وآل محمد وعجل ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன். ஓசிக்கும் இபாதல்லாஹ் பித்தக்வல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவுலுல் பைத் நேசர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தக்வாவை பேணி நடந்து கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எழுச்சி போராட்டத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். தன்னுடைய போராட்டத்துக்கான இலக்குகளை, குறிக்கோள்களை பல சஹாபாக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யசீதுக்கு பையத் செய்யுமாறு மதீனாவில் வைத்து மதீனா ஆளுநரால் கோரிக்கை விடுக்கப்பட்ட போது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மிஸ்லி லா யுபாயோ மிஸ்லா, என்னை போன்றவர் யசீதை போன்றவருக்கு பையத் செய்ய மாட்டார், விசுவாச பிரமாணம் வழங்க மாட்டார் என்று குறிப்பிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். என்னை போன்ற ஒருவர் அவரை போன்ற ஒருவருக்கு பையத் செய்ய மாட்டார் என்று கூறிய அந்த விடயம், அது இமாம் ஹுசைன் என்கின்ற ஒரு தனி நபரை பற்றிய ஒரு விடயம் அல்ல, அல்லது யசீத் என்ற ஒரு தனி நபரை பற்றிய ஒரு விடயம் அல்ல. இமாம் ஹுசைன் அல்லது ஹுசைன் என்பவர் யசீத் என்பவருக்கு பையத் செய்ய மாட்டார் என்கின்ற ஒரு விடயத்தை இமாம் அவர்கள் அவ்வாறு கூறவில்லை. அவர்கள் கையாண்ட இந்த வாசகம், என்னை போன்ற ஒருவர் யசீத் போன்ற ஒருவருக்கு பையத் செய்ய மாட்டார் என்பதனூடாக அவர் ஒரு பொது கோட்பாட்டை அவர்கள் உருவாக்கி தருகிறார்கள். அந்த விடயத்தை பொதுமைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலிருந்து ஒரு அடிப்படையான கோட்பாடு உருவாகிறது. அந்த கோட்பாடு அரசியல் கோட்பாடாக இருக்கலாம், அல்லது சமுதாய கோட்பாடாக இருக்கலாம், அறநெறி கோட்பாடாக இருக்கலாம். ஆனால் அந்த கோட்பாடு எல்லோருக்குமானதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு தலைமைத்துவம் தொடர்பான விடயத்தில் கூறப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. தலைமைத்துவ கட்டுப்பாடு தொடர்பான விஷயமாக இருக்கிறது, அல்லது தலைமைத்துவ முறைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதனை நாங்கள் இரண்டு வகையாக நோக்க முடியும். என்னை போன்ற ஒருவர் யசீதை போன்ற ஒருவருக்கு பையத் செய்ய மாட்டார் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது, தான் ஒரு இமாம் என்கின்ற வகையில் இமாம்கள் யாரும் மாமூன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பையத் செய்ய மாட்டார்கள். மிஸ்லி லா யுபாயு மிஸ்லா, அதாவது இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் மாமுங்களாக இருப்பவர்களுக்கு பையத் செய்ய மாட்டார்கள் என்கின்ற மிக உயர்ந்த ஒரு விடயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அல் ஐமத்து லா யுபாயில் ஐமத்து அல் மாமூமீன் என்கின்ற ஒரு கருத்து அதிலே எதிரொலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய இரண்டாவது அம்சமாக இருப்பது, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எழுச்சி கோஷத்தை, அந்த குறிக்கோள்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர், யசீதை போன்ற பண்பில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பையத் செய்ய மாட்டார். இது இரண்டாவது நிலையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதனை நாங்கள் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால், ஒரு நீதியாளர் அநீதியில் பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு கட்டுப்பட மாட்டார். சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அசத்தியத்தில் இருப்பவருக்கு பையத் செய்ய மாட்டார். சட்டபூர்வ நிலையை வேண்டி நிற்கின்ற, அதனை நடைமுறைப்படுத்துகின்ற ஒருவர், சட்ட விரோதமாக செயற்படுகின்ற ஒருவருக்கு கட்டுப்பட மாட்டார். மனித நேயமுள்ள ஒருவர் கொடுங்கோன்மையான ஒருவருக்கு, கொடுங்கோலர் ஒருவருக்கு கட்டுப்பட மாட்டார்.
கண்ணியத்தை வேண்டி நிற்கக்கூடிய ஒருவர் இழிவு நிலையில் நடக்கக்கூடிய ஒருவரின் பின்னால் இழிந்து செல்ல மாட்டார். இதைத்தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது நிலையில் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு சத்தியத்தின் அளவீடாக இருக்கிறாரோ அதே போன்றுதான் இந்த அநீதி, அசத்தியம், சட்டவிரோதம், கொடுங்கோன்மை, அதே போன்று இழிவு நிலை இவைகளுக்கு எதிரான எதிரெழுச்சியின் குறியீடாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தருகின்ற மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. அதாவது உமையா அரசியல் முறைமையை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு இரண்டு சிந்தனை பள்ளிகளுக்கு இடையிலான வேறுபாட்டையும் அவர்கள் எங்களுக்கு காண்பித்து தருகிறார்கள். எவ்வாறு இஸ்லாமிய ஆரம்ப காலத்திலேயே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சமூக முரண்பாடு எழுகிறது. அந்த சமூக முரண்பாடு இரண்டு சிந்தனை பள்ளிகளாக, இரண்டு இயக்கங்களாக அது முரண்பட்டு நிற்கிறது என்பதை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை போன்ற ஒருவர் எசிதை போன்ற ஒருவருக்கு பையத் செய்ய மாட்டார் என்று கூறிய விடயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல் கோட்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு அரசியல் முறைமையில் இறையாண்மை எவ்வாறு இயங்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைக்கின்ற அந்த சிந்தனையை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் யசீதுக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பையத் செய்ய மாட்டார் என்று சொன்னால், யசீத் இப்போது அதிகாரத்தில் இருக்கிறார். அரசியல் அதிகாரம் யசீதினுடைய கையில் இருக்கிறது. இந்த அரசியல் அதிகாரம், இறையாண்மை யசீதுக்கு சென்ற விதம் சட்டவிரோதமானது. அது ஆக்கிரமிக்கப்பட்ட முறையில் அந்த அரசியல் அதிகாரம் யசீதினுடைய கைக்கு சென்றிருக்கிறது. எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை மறுக்கிறார்கள், அதற்கு எதிராக போராடுகிறார்கள், இஸ்லாமிய சமூகத்தை விழிப்படைய செய்கிறார்கள். இங்கே ஒரு அரசியல் கோட்பாடு பிறப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சமுதாய கோட்பாடு ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது சமூக கட்டமைப்பு சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது யசீதுடைய காலப்பகுதியில் இருந்த சமுதாய கட்டமைப்பு தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது இன்னும் பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்த ஒரு சிலரை தனக்கு சாதகமாக அமைத்து கொண்டதனூடாக பைத்துல் மாலை தன்னிச்சையாக பயன்படுத்தியதனூடாக அல்லது சுயநலமாக பயன்படுத்தியதனூடாக சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். முற்றுமுழுதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பனி ஹாஷிம்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்பட்டதை, அந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று மதீனா வாசிகள் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். மக்கா வாசிகள் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதிகாரத்தின் உச்ச நகரமாக இருந்த டெமஸ்கஸ் நகரம்தான் செல்வ செழிப்போடு, அங்கேதான் வரிகள், ஜகாத், அதே போன்று ஏனைய கனிமத்துக்கள் குவிகின்ற ஒரு இடமாக அது மாற்றப்படுகிறது. இங்கே வறுமைக்கு தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வறுமைக்கு தள்ளப்படுகின்ற இந்த விடயம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாமிய அரசு உருவாகிய ஒரு இடம் மதீனா. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் என்ன நடக்குது என்று சொன்னால், மிகவும் வறுமையான ஒரு பிரதேசமாக மதீனா தான் இருந்தது. மிக வறுமையான ஒரு இடமாக 19ஆம் நூற்றாண்டில் ஒரு வெள்ளப்பெருக்கு மதீனாவில் ஏற்பட்ட போது இலங்கையில் இருந்து நிவாரணங்கள் அனுப்பும் அளவுக்கு அந்த நிலை இருந்ததை நாங்கள் வரலாற்றில். இஸ்லாமிய அரசு உருவாகிய இடம் மதீனா, மக்கா மதீனா. ஆனால் அது அந்த அளவுக்கு வறுமைக்கு தள்ளப்படுகிறது. இந்த பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டதன் பிறகுதான் அது செல்வ செழிப்போடு மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கிடையில் இருந்த கிலாபத் செய்தவர்கள் மக்கா மதீனாவை கைவிட்ட நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எழுச்சி போராட்டம் சரியாக மக்களால் உள்வாங்கப்பட்டிருந்தால் இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைவிதி முற்றிலும் மாறியிருக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. அதே போன்று அறநெறி கோட்பாடுகள் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சமுதாயத்தில் இருந்த பண்பாட்டு நெறிமுறைகள், ஒழுக்க விழுமியங்கள், அவை அனைத்தும் தலைவர், ஆட்சியாளர்கள் எந்த வழியோ குடிமக்களும் அந்த வழிதான் என்பது போன்று அது மாறியிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை மேற்கொண்டு
அந்த எழுச்சி சிந்தனையையும் அவர்கள் ஏற்படுத்தியதை நாங்கள் பார்க்க முடியும். மறைந்த இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர்களில் ஒருவராக இருந்த இமாம் கொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு சமூகத்தின் சுதந்திரமும் இருப்பும் அதன் கலாச்சாரத்தின் சுதந்திரத்தில் இருந்து உருவாகிறது. கலாச்சார சார்பு நிலையுடன் ஏனைய விடயங்களில் அல்லது அவற்றில் ஒன்றில் சுதந்திரம் சாத்தியம் என்று நினைப்பது அறியாமையாகும் என்று குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு கலாச்சாரம் என்பது மிக அடிப்படையான ஒரு அம்சம் ஒரு சமூகத்தின் சுதந்திரத்துக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கலாச்சாரம் என்பது பண்பாட்டு விழுமியங்களோடு அறநெறிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அது சீர்கட்டு இருந்தால் ஒரு சமுதாயத்தின் கலாச்சாரம் சீர்கட்டு விடும். பின்பு அந்த சமுதாயத்துக்கு ஒரு அடையாளம் இருக்காது, அதற்கென்று ஒரு இருப்பு இருக்காது, அதற்கென்ற ஒரு சுதந்திரம் சாத்தியப்படாது. இதனால்தான் கலாச்சார ரீதியில் நாங்கள் சார்பு நிலையுடன் இருப்பதை மறுக்கிறோம். இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது முஸ்லிம்கள் பேண வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்நிலையில் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு கட்டுப்படுகின்ற போது அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டு அம்சங்கள் தான் அந்த கலாச்சாரத்தினூடாக இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நுழையும். எனவே முஸ்லிம்களுக்கு ஒரு அடையாளம் இருக்காது, அதுக்கென்று ஒரு இருப்பு இருக்காது என்பதைத்தான் இமாம் கொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த அந்த போராட்டத்தின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தின் குறிக்கோள்களாக அவர்கள் பல்வேறு விடயங்களை அவர்கள் விளக்கி கூறியிருக்கின்ற அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவற்றில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய சில விடயங்கள் என்னவென்று சொன்னால், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னிலம் அஹ்ருஜ் அசிரன் வ பத்திரன் வலா முஃப்சிதன் வலா தாலிமன். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில சந்தேகங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். ஏனென்றால் சில குற்றச்சாட்டுகள் இன்றும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனக்குறையினால் அல்லது புத்தி பேதலித்து அல்லது ஆணவத்தினால் சமூகத்தை குழப்புவதற்காக அல்லது ஒரு அநீதியான முறையில் அவர் இப்படி ஒரு போராட்டத்தை செய்தார் என்று பல்வேறு விமர்சனங்கள் கூற முடியும். ஆனால் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் கவனக்குறையினாலோ புத்தி பேதலித்தோ ஆணவத்தினாலோ சமுதாயத்தில் குழப்பம் விளைப்பதற்காகவோ அநீதியான ஒருவனாக இருப்பதற்காகவோ நான் வெளிப்படவில்லை. வைன்னமா ஹரஜ்து லி தலபில் இஸ்லாஹி ஃபி உம்மத்தி ஜத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் சீர்திருத்தத்தை வேண்டித்தான் நான் புறப்பட்டிருக்கிறேன். உரீது அன் ஆமுர பில் மஅரூஃபி வ அன்ஹா அன் முன்கர். நான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக வேண்டி விரும்புகிறேன். வ அசீர பி சீரத்தி ஜத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி அலி இப்னு அபி தாலிப். என்னுடைய பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று என்னுடைய தந்தை இமாம் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய வாழ்வியல் முறையை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி, அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நான் என்னுடைய இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறேன் என்பதாக அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இங்கே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது ஒரு சமூக நடத்தையின் மீது எவ்வாறு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மேற்பார்வையை கொண்டிருந்தார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. சமூக விஞ்ஞானிகள், சமூகவியலாளர்கள், சிந்தனையாளர்கள் சமூக மேற்பார்வை என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். எந்த சமுதாயத்தில் இந்த சமூக மேற்பார்வை என்பது சரியாக இருக்கவில்லையோ அந்த சமுதாயம் அவ்வாறே சரிந்து விழுந்துவிடும். உதாரணமாக போதைப் பொருள் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு அல்லது ஏனைய குற்றங்களை ஒழிக்கின்ற விடயத்தில் சரியான அந்த சமூக மேற்பார்வை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் சமுதாயம் அப்படியே சீர்கட்டு விடுவது மாத்திரமன்றி சமுதாயம் விழுந்துவிடும், அழிந்துவிடும். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான ஒரு தருணத்தில் இந்த இலட்சிய விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய உம்மத்தை உம்மத் என்று அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உம்மத் என்று சொன்னால்
இந்த சமுதாயம் ஒரு மேற்பார்வை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. அந்த மேற்பார்வை இமாமினால் நிர்வகிக்கப்படுகிறது. மௌமுங்களுக்கான இமாம் நியமிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த மௌமுங்கள் உம்மத்தாக மாறுகிறார்கள். உம்மத் என்பது இமாம் மௌமும் என்கிற அதே சொல்லிலிருந்து உருவானதுதான். அம்மை என்று சொல்லுவோம். எனவே இமாமத் வழங்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்பதனால் அந்த சமுதாயத்தில் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக அந்த சமுதாயம் இருக்கிறது என்பதனாலும் இதுவும் அல் குர்ஆனில் உம்மத்தோடு இணைத்து சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். இந்த சமுதாய உம்மத்தை இஸ்லாமியாக இருக்கிறது, நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறது என்றும் சொல்கிறது. எனவே இந்த சமூக மேற்பார்வையை உள்ளடக்கிய இந்த சமுதாயம், இமாமத் வழங்கப்பட்ட சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உம்மத்தை இஸ்லாமி என்று அழைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாமத் என்கின்ற விடயத்தை அல்லது சமூக மேற்பார்வை என்கிற விடயத்தை விழிப்புணர்வு அடைய செய்வதற்காக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த போராட்டத்தின் விளைவாக உமையாக்களுடைய ஆட்சி 100 ஆண்டுகளுக்குள்ளே, ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ளேயே முடக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது அரேபிய தீபகற்பத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு அது ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு துரத்தி அடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த புரட்சி, அவர்களுடைய அந்த எழுச்சி போராட்டம், அதனுடைய விளைவு எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று நாங்கள் உலக அளவில் பார்க்கக்கூடிய ஒன்றாக அனைத்து உலக மக்களையும் ஷியா சிந்தனையின் பக்கம் திருப்பி நோக்க வைக்கின்ற ஒரு விடயமாக இந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிந்தனை ஹுசைனியம் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால்தான் மனித குல வரலாற்றிலேயே மிக பெரிய மனித விடுதலை சிந்தனையாக, தத்துவமாக, சித்தாந்தமாக ஹுசைனியம் இன்று மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஷியாக்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, அல்லது சுன்னிகளுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் மாத்திரம் உரியதல்ல. முஸ்லிம் அல்லாத சமுதாயங்கள் கூட, அறிஞர்கள் கூட இந்த வழிமுறையை, இந்த சிந்தனையை, இந்த கோட்பாட்டை முன்னுதாரணமாக கொண்டு தன்னுடைய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை உலக வரலாற்றில் இருந்து நாங்கள் பார்க்க முடியும். எனவே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த வாய்ப்பு சரியான ஒரு தருணத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் இமாம் அலி அவர்களுடைய காலத்திலேயோ அல்லது இமாம் ஹசனுடைய காலத்திலேயோ அல்லது ஏனைய இமாம்களுடைய காலத்திலேயோ இல்லை. நாங்கள் வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது எல்லா இமாம்களும் வந்து விட்டார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த வரலாற்றை முழுமைப்படுத்துகின்ற, பூர்ணப்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் திறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு முழுமையான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இருப்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை குறைத்திருக்கிறது. இதன் முந்தைய வரலாறு என்பது ஷியா அஹ்லுல் பைத் இமாம்களுக்கும் ஷியாக்களுக்கும் மிகவும் சவால் மிக்க வரலாறாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்போது அது குறைந்திருக்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், எங்களுக்கு புதிதாக ஒரு சவால் வருகின்ற போது அது பெரிய சவாலாக இருக்கும். எங்களுக்கு அப்படி விளங்கும். ஏனென்றால் எங்களுக்கு அது அனுபவம் இல்லை. எனவே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் குறைந்த அளவு சவால்கள் உள்ள காலகட்டமாக இருக்கு. எனவே அவுல் பைத்துக்களை பின்பற்றக்கூடிய நாங்கள் அவர்களுடைய வழிகாட்டலின்படி சரியாக நடந்து வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.